ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரினாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் எந்த ஒரு பருப்புமே இல்லாமல் சுவையாக சாம்பார் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, அது கூடவே 3 வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 4 கூட எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட மசாலா ரெடி ஆகிடும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். சீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி எடுப்போம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம அங்கே 3 வரமிளகாய் மசாலாவுக்கு சேர்த்ததுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது அது கூட ஒரு தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சாம்பார் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பும் வந்து தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். அது கொதிச்சு வர அந்த டைமில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கடலை மாவு மிக்சரை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான இன்ஸ்டன்ட் சாம்பார் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பர்னாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பாய் பாய்.